ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்தீங்கன்னா சண்டே விலாகு. இன்றைக்கி எறா தான் ஸ்பெஷல். காலையிலே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் இட்லி சாப்பிட்டுட்டு எறா வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். என் பையன் எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு இருந்தான். நண்டும் எறாவும் வாங்குறது தான் பிளானு. பட் நண்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எறா மட்டும் வாங்கினோம். அப்புறம் என்னமோ உயிரோட நண்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல. அங்கே பாருங்கள் எப்படி இதுவாகுதுன்ட்டு. ஸோ எறா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். என் பையன் கேக் கேட்டான். ஸோ அவனுக்கும் வாங்கி கொடுத்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பசங்க கொடுத்துட்டு எறா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், அந்த தோல் மட்டும் தான் நம்மளுக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சளெல்லாம் போட்டு அதை 3 பார்ட்டிஷனாக நான் பிரித்து வச்சுட்டேன். ஒன்று வந்து 65க்கு, ஒன்று வந்து எறா பிரியாணி, இன்னொன்று பார்த்திங்கன்னா என் பையன் வந்து இந்த காரம் ஸ்பைசஸ் ரொம்ப சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு செப்ரேட்டாக பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் முட்டை தொக்கும் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு எறாக்கு சைட் டிஷ் வச்சுக்க சூப்பராக இருக்கும் முட்டை தொக்கு. யாருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லன்ச்சு முடிஞ்சிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டுடைய ஸ்பெஷல் எறா பிரியாணி, எறா 65, முட்டை கிரேவி, ரைத்தா, சாதம், ரசம். இதுதான் எங்கள் வீட்டோடைய ஸ்பெஷல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.